அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவினுடைய கிருபையால் ஒட்டஞ்சத்திரம் மதரசா அல் அமானத்துல் ஹிகம் நடத்திய இந்திய சுதந்திரத்திலே இஸ்லாமியர்களினுடைய பங்களிப்பு என்ற தலைப்பின் கீழ் நடத்தப்பட்ட கண்காட்சியில் நமது மாணவ மாணவிகள் இந்திய சுதந்திரத்திற்கு பாடுபட்ட முகலாயர்கள், இந்தியாவை கட்டமைத்த, இந்தியா என்கின்ற ஒரு மாபெரும் நாட்டை உருவாக்கிய முகலாயர்களை பற்றியும், இந்திய சுதந்திரத்திற்காக இரத்தம் சிந்திய அந்த தியாக சுடர்களை பற்றியும் அற்புதமாக தங்களுடைய தேடல்களில் பிரதிபலித்திருக்கிறார்கள். முதலாவதாக பகதூர் ஷா ஜாஃபர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றிய ஒரு ஆக்கம். அடுத்ததாக கேரளாவிலே திருவூரிலிருந்து கோயமுத்தூருக்கு கூட்சு வண்டியில் அடைக்கப்பட்டு ஷஹீதாக்கப்பட்ட மாப்பிள்ளா அந்த தியாகத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். மாப்பிள்ளா புரட்சி. அதே மாதிரி இந்திய வரலாற்றிலே இஸ்லாமியர்களினுடைய அந்த பங்களிப்பு, சுதந்திர போராளிகளை பற்றி திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதே மாதிரி மருதநாயகம் சாஹிப், முகமது பக்து கான், அலிமுல்லா கான், கண்ணியமிகு காயிதே மில்லத், காந்திஜி அவர்களுடன் இருந்த நீதிபதி அப்பாஸ் தியாப்ஜி, அதே மாதிரி எல்லை காந்தி என்று அழைக்கப்பட்ட அப்துல் ஹபார் கான், இது மாதிரி அஸ்பகுல்லா கான் அவர்களை பற்றியும், பேகம் ஹசரத் மஹல் பற்றியும் அற்புதமாக அந்த தலைவர்களை வடிவமைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி ரெட் போர்ட் என்று அழைக்கக்கூடிய செங்கோட்டை, அதனுடைய தகவல்களையும் அற்புதமாக ஓவிய வடிவிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போல இஸ்லாமியர்கள் சுதந்திர போராட்டத்தில் தங்களுடைய பங்கை அற்புதமாக செலுத்தி கொடியை பாதுகாத்த திருப்பூர் குமரனும் அவர்களோடு இருந்த அந்த இஸ்லாமியர்களை பற்றிய தகவல்களையும் அற்புதமாக விளக்கி இருக்கிறார் ஒரு மாணவி. அல்ஹம்துலில்லாஹ். இந்திய அடையாளங்களிலே மாபெரும் அடையாளமாக இருக்கக்கூடிய, இந்தியாவுக்கு யுனெஸ்கோவில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த குதுப்தீன் ஐபக்கால் வடிவமைக்கப்பட்ட குதுப் மினாரை அற்புதமாக வடிவமைத்திருக்கிறார் ஒரு மாணவி. அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி ரெட் கோட், அந்த கோட்டையை போல அற்புதமான ஒரு வடிவமைப்பு. அல்லாஹ் இந்த மாணவிகளின் திறனை கபூல் செய்ய வேண்டும். அதே மாதிரி டெல்லியில நுசாவர் சாலையில ஒவ்வொரு மரக்கிளைகளிலும் உலமாக்களினுடைய ஜனாசா இருந்தது என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது. ஜவஹர்லால் நேரு அவர்கள் டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் எழுதிய அந்த புத்தகத்தில இந்த தகவல் பதிவு செய்யப்பட்டிருப்பதை அற்புதமாக காட்சிப்படுத்தியுள்ளார் மாணவி. அல்ஹம்துலில்லாஹ். மருதநாயகம் முகமது யூசுப் கானையும் அவர்களுடைய ஒரு சிறிய குறிப்புகளோடு அவர்களுடைய தலை எங்கு அடக்கப்பட்டுள்ளது, அவர்களுடைய உடல் எங்கே அடக்கப்பட்டுள்ளது, கால்கள் எங்கு அடக்கப்பட்டுள்ளது என்ற தகவல்களை அற்புதமாக பதிவு செய்திருக்கிறார். அதே போல இந்திய சுதந்திரத்திலே ஆலிம்களினுடைய பங்களிப்பு இன்றியமையாதது. அந்த ஆலிம்களின் தியாகத்தையும், ஆலிம்கள் இந்தியாவிற்கு சுதந்திரம் வேண்டும் என்கின்ற அவர்கள் வழங்கிய அந்த ஃபத்துவாக்களை அழகாக தொகுத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மார்க்கத்தின்படி வாழக்கூடிய நசீபை இந்த மாணவ மாணவிகளுக்கு தந்திருள்வானாக. அதே போல இந்திய சுதந்திரத்தின் இரத்த சுவடுகள் என்ற தலைப்பின் கீழே இஸ்லாமிய தியாகிகளை பற்றி தலைவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்கின்ற கருத்துக்களை அற்புதமாக ஒரு மாணவி படம் பிடித்திருக்கிறார். அல்லாஹ் மாணவியை கபூல் செய்வானாக. மாணவிகளினுடைய இந்த ஆக்கங்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அதே போல தமிழில் சர்வசாதாரணமாக புழங்கப்படக்கூடிய அரபு சொற்களை அற்புதமாக வடிவமைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி இன்னொரு மாணவி வாவு சிதம்பரனாரை அழகாக படம் பிடித்து அவருடைய தகவல்களை திரட்டி இறுதியாக வாவு சிதம்பரனா அவர்கள் கப்பல் வாங்குவதற்கு உதவியவர் வள்ளல் ஃபக்கீர் முகமது என்கின்ற தகவலை பதிவு செய்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அதே போல காயிதே மில்லத் என்று அழைக்கக்கூடிய முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்களை பற்றியும், அவர்கள் இந்த இந்தியாவிலே சுதந்திரத்திற்கு பாடுபட்ட தகவல்களை அற்புதமாக சாட்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க இந்த மாணவி. அதே மாதிரி இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சராக இருந்த அபுல் கலாம் ஆசாத் அவர்களை பற்றிய தகவல்களை அற்புதமாக பதிவு செய்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். திப்பு சுல்தானினுடைய மணிமண்டபம் திண்டுக்கல்லில் இருக்கிறது.
அதை ஓவிய வடிவிலே வடிவமைத்து அவர்கள் சம்பந்தமான தகவல்களையும் இந்த மாணவி பதிவு செய்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். தீரர் திப்பு சுல்தானை ஓவிய வடிவிலே அற்புதமாக வடிவமைத்திருக்கிறார். மைசூரின் அரசர் ஹைதர் அலியின் மகன், இவரை மைசூர் புலி என்ற தகவல்களையும் அற்புதமாக பதிவு செய்திருக்கிறார். அதே போல அண்ணல் காந்தியடி அவர்கள் காந்திஜி என்றும் மகாத்மா என்றும் தேசபிதா என்றும் நாம் அழைக்கின்றோம். அஹிம்சா வழியிலேயும் ஒத்துழையாமை இயக்க வழிவிலும் இவர் இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர். அவரை வரைந்து அற்புதமாக நம் கண்முன் காட்டியிருக்கிறார் இந்த மாணவர். காந்திஜிக்கு மகாத்மா என்ற பட்டத்தை வழங்கியவர் அப்துல் பாரி பரங்கி மஹல்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்கின்ற தகவலையும் பதிவு செய்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். இந்திய சுதந்திரத்திலே இறுதியாக பேசப்பட்ட 3 தரப்பினர், காங்கிரஸ் தரப்பு, இஸ்லாமியர்கள் தரப்பு, அதே மாதிரி நாட்டில் இருந்த 542 சமஸ்தானங்களின் தரப்பு, இந்த அத்துணை தரப்பிலும் 3 நபர்கள் கலந்து கொண்டார்கள். அவர்கள் மூவருமே முஸ்லிம் என்ற தகவலை அற்புதமாக பதிவு செய்திருக்கிறார் இந்த மாணவி. அல்ஹம்துலில்லாஹ். அதே போல குதுப் மினாரை ஓவிய வடிவில அழகான கலரிங்கோடு அற்புதமாக பதிவு செய்திருக்கிறார். குதுப் மினார் 1193 ஆண்டு குதுப்தீன் ஐபக்கால் கட்டப்பட்டது. குதுப் மினாரினுடைய முதன்மை நோக்கம், இது ஒரு வெற்றி கோபுரம், இஸ்லாமிய வெற்றியின் அடையாளம், இஸ்லாமிய கட்டளை கடைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. 12ஆம் நூற்றாண்டினுடைய கட்டுமானம் தொடங்கி பல கட்டங்களாக கட்டி முடிக்கப்பட்டது. யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளத்தில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற பல தகவல்களையும் அற்புதமாக தேடி பிடித்து வடிவமைத்து நமக்கு நம் கண்முன் காட்சிப்படுத்தி இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். மாணவியை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அதே போல கேரளாவில் அந்த மாப்பிள்ளாமார்களினுடைய அந்த தியாகம் கூட்ஸ் வண்டியில அடைக்கப்பட்டு அவர்கள் சென்றத அந்த கூட்ஸ் வண்டி போலவும் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டதையும், அந்த மாப்பிள்ளாமார்கள் எத்தனை பேர் இறந்தாங்க, 55 பேர் மூச்சு திணறி இறந்து போயிட்டாங்க. அதற்கு பின்பு 45 பேர், பிறகு 25 பேர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு அவர்களும் வஃபாத்தானார்கள் என்ற தகவல்களையும், மகா பிள்ளை என்று கண்ணியமாக அழைக்கப்பட்டவர்கள் தான் மாப்பிள்ளைமார்கள் என்றும் அந்த தகவல்களை பதிவு செய்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ். அதே போல இந்தியாவின் அடையாளமாக உலக அதிசயங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய மாமன்னர் ஷாஜஹான் தன்னுடைய அன்பு மனைவியின் நினைவாக கட்டப்பட்ட இந்த தாஜ்மஹாலை இந்த மாணவர் வடிவமைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அதே போல இந்தியாவினுடைய தேசிய சின்னங்கள், நாம மயில், புலி, ஒரு சில விஷயங்களை தான் நாம என்ன செய்வோம், ஞாபகத்துல வச்சிருப்போம். இந்தியாவினுடைய தேசிய சின்னங்களாக 17 உள்ளது என்பதை இந்த மாணவி படம் பிடித்து அது சம்பந்தமான சில தகவல்களை நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார். தேசிய பறவை மயில், தேசிய பூ தாமரை, தேசிய கொடி பாரத மாதா, இந்தியாவினுடைய அசோக சக்கரம், யானை, மாம்பழம், புலி, நாகப்பாம்பு, இதெல்லாம் இந்தியாவினுடைய தேசிய அடையாளங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அதே போல இந்தியாவினுடைய கேட் என்று வர்ணிக்கப்படக்கூடிய டெல்லியினுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளம், பல சுகதாக்களினுடைய பெயர் அதில் பதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தகவலும் இதில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அற்புதமான அந்த டெல்லி கேட்டை இங்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறார். அதே போல காந்திஜி அவர்கள் தினமும் 1 மணி நேரம் ராட்டை சுத்தி சொந்த துணியை பயன்படுத்த வேண்டும், அந்நிய துணியை பயன்படுத்தக்கூடாது என்று கூறினார்கள். எனவே இந்த காந்திஜி அவர்கள் இந்த ராட்டையின் மூலம் ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நூல் நூற்பதன் மூலம் சுயசார்பு மற்றும் கிராமப்புற பொருளாதாரத்தை வளர்க்க வேண்டும் என்பது அவர்களினுடைய நாட்டமாக இருந்தது. அதே போல ராட்டையினால் ஆங்கிலேயர்கள் இதை இறக்குமதி செய்யக்கூடிய ஆடைகளுக்கு எதிரான ஒரு சின்னமாக கருதினார்கள் என்று அற்புதமாக வடிவமைத்திருக்கிறார். இறுதியாக தீரர் திப்பு சுல்தான் மாபெரும் வீரர், இந்த பூமியில் முதலாக இராணுவத்தை பயன்படுத்தியவர், இராணுவத்தை வடிவமைத்தவர். அந்த இராணுவத்தை நம் கண்முன் காட்சிப்படுத்தி இருக்கிறார் மாணவி. அல்ஹம்துலில்லாஹ். அற்புதமான முறையிலே மாணவிகள் இதை வடிவமைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த மாணவிகளை கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.